Hi friends, welcome to Manish Fashion School. ஸோ இன்றைக்கி நம்ம காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் காலர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலர் எப்படி அட்டாச் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ காலர் வந்து ரெடி பண்ண காலரை அட்டாச் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்கோடைய அந்த பிளாக்கெட்டும் ஸோ காலருடைய அந்த சீம் லைனும் ரெண்டும் ஒன்றா கரெக்டாக வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலர் ஹெம் பண்ணியிருப்போம் இல்லையா, மடிச்சிருப்போம், அதுக்கு நேராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நேராக கரெக்டான அளவில் வச்சு பார் டேக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள், அடுத்த இன்னொரு எண்டு கார்னர் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இடையில் ஏதாவது கொஞ்சம் லூஸ் இருக்குது, கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன அப் அண்ட் டவுன் ஏதாவது இருக்குன்னா கூட அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா இழுத்து பிடிச்சி தைச்சோம்னா கரெக்டாக வரும். அதர்வைஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சென்டர் பேக்கில் நாச் போட்டிருப்போம், நெக்கில் காலர்லேயும் சென்டர் நாச் போட்டிருப்போம். இது ரெண்டுத்தையும் வந்துட்டு கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த 2 கார்னரையும் ஒன்றா பிடிச்சி ஒரே டேக்கில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் தைக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக டவுன் பீஸு, அதாவது ஷர்ட்டோடைய பாடி பீஸும் காலர் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுறோம். ஸோ ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நேராக அதே முன்னாடி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ மென் ஷர்ட்டோடைய காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்குறோம். ஸோ ரெண்டும் ஈவனாக கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டில் வரும்போது ரெண்டும் ஒரே ஈவனாக வரணும், அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. இல்லாட்டி பாயிண்ட்டு வந்து நீட்டிகிட்டு இருந்ததுன்னா சரியாக இருக்காது, நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஈவனாக வந்து முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது காலர் க்ளோஸ் பண்ணணும். அட்டாச்சிங் முடிஞ்சிருச்சு. க்ளோசிங் பாருங்கள். க்ளோசிங் என்ன பண்ணுறோம், ஸோ அந்த ராய்ஜஸ் சீம்ஸ்லாம் வந்து உள்ளே போகிற மாதிரி எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு, ஸோ மேலே இருக்கிற பீஸை வந்து அது சீமுடைய, அதாவது அட்டாச் பண்ண ஸ்டிச்சுக்கு மேலேயே வச்சு ஃபினிஷ் பண்ணணும். அட்டாச் பண்ண தையல் தெரியுது பாருங்கள், அந்த தையலுக்கு மேலேயே வச்சு ஃபினிஷ் பண்ணணும். அதை க்ளோஸ் பண்ணணும், காலர் க்ளோசிங் பண்ணணும். ஸோ எட்ஜில் போடுங்க. கரெக்டாக அந்த தையலை பேஸ் பண்ணி தையலை கரெக்டாக பார்த்து தையல் மேலேயே வச்சு போட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஸோ நூல் கட் ஆகிடுச்சு. ஸோ காலர் க்ளோசிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஹேஜ் ஸ்டிச் போட்டுடலாம். நம்ம ஹேஜ் ஸ்டிச் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஹேஜ் ஸ்டிச் போட்டிங்கன்னா அவ்வளோதான், காலர் முடிஞ்சிருச்சு. ஸோ காலர் அட்டாச்சிங் க்ளோசிங் ரொம்ப ஈஸி. பட் ஒரே விஷயம் என்னென்னா, நெக் ரவுண்டும் காலர் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் சென்டர் நாச் போட்டு நாச்சு கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சு தைங்க. தைக்கும்போது ஷர்ட்டோடைய மேல் பக்கமாக தான் காலரை வச்சு அட்டாச் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்போது பேக் சைடில் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி ஸ்டிச் பண்ணுறது நம்ம. ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், காலர் முடிஞ்சிருச்சு.